திருநெல்வேலி டவுன் லால்டேஷா ஜுமா பள்ளியில் அமைந்துள்ள பிஜான் பீவி ஒலியுல்லா அன்ஹா கந்தூரி விழா நடைபெற்றது. கந்தூரி விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட சந்தனம் பூசிய கொடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அங்குள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. கந்தூரி விழாவிற்கு முத்தவல்லி காதர் பாட்ஷா தலைமை தாங்கினார். இணை முத்தவல்லி அபுபக்கர் முன்னிலை வகித்தார். லால்டேஷா ஜுமா பள்ளிவாசல் இமாம் அல்தாப் ரியாஜி கந்தூரி விழாவினை சிறப்பு துவா பிரார்த்தனையுடன் துவக்கி வைத்தார். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வக்ஃபு வாரிய நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் தாரி, நெல்லை மாவட்ட வக்ஃபு வாரிய ஆய்வாளர் ரசீது மற்றும் நேதாஜி பசும்பொன் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் நம்பி குமார், செயலாளர் யாசிர் பத்வுல்லா ஆலிம் பாசறையின் தலைவர் அபூபக்கர் மற்றும் முகமது சாச்சா, ஹக்தார் அப்துல் ஹசன், பொதுமக்கள், ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மறுநாள் இரவு தீப விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு ஏற்றி வழிபட்டனர். விளக்கு தீபம் ஜமீர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தினம் திருநெல்வேலி டவுன் லால்டேஷா ஜும்மா பள்ளிவாசலில் அமைந்துள்ள பிஜான் பீவி ஒலியுல்லா அன்ஹா அவர்களுடைய கந்தரி மிக சிறப்பாக நடைபெற்றது. கொடி ஊர்வலமாக பள்ளிவாசல் உள்ளே சென்று கொடி மரத்தில் கட்டப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாற்று மத அன்பர்களும் பசும்பொன் நேதாஜி அறக்கட்டளை நிறுவனர் நம்பிக்குமார் அவர்களும் அதனுடைய செயலாளர் யாசிர் அவர்களும், அதுபோக பேட்டை பத்வுல்லா ஆலிம் பாசறையின் தலைவர் அபுபக்கர் அவர்களும், என்னுடைய பாசத்துக்குரிய சாச்சா முகமது சாச்சா அவர்களும், ஹத்தார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களும் மற்றும் ஷாஜஹான் மைதீன் பாஷா அவர்கள் உள்ளிட்ட பலர் திரளான கலந்து கொண்டனர். மிக சிறப்பாக கொடி ஏற்றத்துடன் நடைபெற்றது. இன்று மாலை சுமார் 7 மணி அளவில் தீப அலங்காரம் நடைபெற்றது. இந்த அலங்காரத்திற்கு மிகவும் முக்கியமான நபர்கள், பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வக்ஃபு வாரிய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் ஆய்வாளர் ரஷீத் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து மிகவும் உதவியாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பள்ளியை மென்மேலும் சிறப்பாக கட்டுவதற்கும் கடைகள் அமைவதற்கும் முத்தவல்லியாக காதர்பாஷா ஆகிய நானும், இணை முத்தவல்லி ஆகிய அபுபக்கர் அவர்களும் பல முயற்சி செய்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை உறுதியாக அதிகாரிகள் அவர்கள் மத்தியில் மனு கொடுத்துள்ளோம். முறையாக வந்தவுடன் இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான முயற்சியை செய்வோம். பள்ளி மென்மேலும் வளர துவா செய்வனாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.